இப்போ நம்ம போனிபோ சாங் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த சாங்கை ஒரு தடவை நான் ப்ளே பண்ணி காட்டிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் பார்த்துடலாம். சிபிசி சிபிசி ஏசிபி ஏபிஜி. பாருங்க, சிபிசி சிபிசி ஏசிபி ஏபிஜி. இதான் ஃபர்ஸ்ட் லைன். இதை 2 டைம்ஸ் ப்ளே பண்ணும். அடுத்தது இ இ ஏ ஜி எஃப் ஷார்ப் ஜி எஃப் இ எஃப் டி எஃப் இ. இதுவும் 2 டைம்ஸ். நான் என்ன ஃபிங்கர் யூஸ் பண்ணுறனோ அதே ஃபிங்கரை வாசிக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்த லைன், அதாவது சிபிசி ஏசிபி, திரும்ப சிபிசி ஏபிஜி. இதுவும் 2 டைம்ஸ். அடுத்தது ஏ பி சி பி சி டி சி டி இ டி. திரும்பவும் ஏ பி சி பி சி டி சி. கடைசியா பி ஏ பி. அது எப்படின்னா அடுத்தது சரணம் இ ஜி ஏ இ ஜி ஜி ஏ. அதாவது இ ஜி ஏ, திரும்ப ரெண்டாவது வாசிக்கிறப்போ இ ஜி ஜி ஏ. திரும்பவும் ஃபர்ஸ்ட் இ ஜி ஏ, அப்புறம் பிஜி ஏஜி எஃப் எஃப் இ. இப்போ நான் சேர்த்து வாசி காட்டுறேன்.
இதையும் 2 டைம்ஸ். அடுத்து இந்த சிலேருந்து இது எப்படி ப்ளே பண்ணால் சி பி சி பி ஏ ஏ ஏ ஏ அப்புறம் சி பி ஏ ஜி. அடுத்தது அதாவது சி பி சி பி ஏ. இது எப்படின்னா ஏடி சிடி பி ஏடி சிடி பி. இதுவும் 2 டைம்ஸ். அப்புறம் நீங்கள் பல்லவியில் பார்த்தா ஓகே. இது கார்ட்ஸ் பார்த்துடலாம். கார்ட்ஸ் என்னென்ன கார்ட்ஸ்லாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஏ மைனர், இ மைனர், டி மைனர், அப்புறம் எஃப் மேஜர், ஜி மேஜர். இப்போ எந்தெந்த இடத்துல என்னென்ன கார்ட்ஸ் வருதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஏ மைனர், இங்கே டி மைனர், இ மைனர், திரும்பவும் அதே தான். அடுத்தது ஏ மைனர், இ மைனர், டி மைனர், ஏ மைனர். திரும்பவும் அதே ரிப்பீட் ஆகுது. A minor, E minor, F major, G major. திரும்ப ரிப்பீட் ஆகுது. அடுத்து A minor. இந்த B ல முடியுது இல்லையா, அப்போ E மைனருக்கு போயிடணும். E minor, F major, G major. திரும்ப அதே லைன் ரிப்பீட் ஆகுது. ஓகே. இந்த பாட்டை நான் ஸ்டார்டிங்கில் எப்படி வச்சுருப்பேன்னா அர்பேஜியோ யூஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதாவது கார்ட்ஸை வந்து பிரேக் பண்ணி, அதாவது இதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். கிளியராக கார்ட்ஸ் மாற்றுறதுக்கு உங்களுக்கு தெரியணும். அப்படி மாற்ற ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அர்பேஜியோ யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறேன்னா ஏ மைனர் எப்படி இருக்கு இல்லையா, இதை அதாவது ஏசி இசி ஏசி இசி ஏசி இசி. அதே மாதிரியே டி மைனர் அப்படி தான் வாசிக்கிறேன். இ மைனரையும் இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முடிகிறப்ப தான் கார்டு. டி மைனர், இ மைனர். அதே தான் திரும்ப ஸோ நீங்கள் இதே மாதிரியே ப்ளே பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அர்பேஜியோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உடனே வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆல்ரெடி நீங்கள் உங்கள் அர்பேஜியோ ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் புதுசாக இப்போ தான் கார்ட்ஸ்லாம் வாசிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ தான் அர்பேஜியோ ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.